அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, அரபிய அடுத்தது கிறிஸ்டியர் முஸ்லீம் நாடுகள் மீது யூதர்கள் படையெடுத்து கொண்டு பலஸ்தீனை அவங்க மறக்க வைப்பதற்காக மக்களை இது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, பலஸ்தீனில் இருக்கும் மாடி வீடுகள், சியாவில் இருக்கும் மாடி வீடுகள், அங்கே ரமலான் இருக்கும் மாடி வீடுகளை பார்த்து அவங்க குறி வைத்து இஸ்ரேல் படை தாக்கி கொண்டு இருக்கிறது. அதுவும் பெரிய தலைவர் இருக்கிறார்கள் இஸ்ரேல், அவர்கள் குறிப்பிடுகள் என்ன தெரியுமா? அவங்கள குறி பலஸ்தீன் மட்டும்தான், சிரியா இல்லை, ரமலான் இல்லைன்னு சொல்லி கொண்டு தான் வாயால் இருந்து நிற்கிறாங்க. ஆண்டா அப்பாவியான பெண்கள், மக்கள், பிள்ளைகள் என்று பார்த்து அவங்க தாக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. பலஸ்தீனின் நிலைமை என்ன? பலஸ்தீனில் அவங்க விடுற மணி நிலைமை இல்லைண்டா, இங்கே இன்னொரு பக்கம் எதுக்காக அவங்கள இடத்தை அபகரித்து கொண்டிருக்கணும். இன்னொன்று, இலங்கையில் கடலோர பிரதேசங்களில் மலைகள் திரும்பி கொட்ட வருகிறது. அந்த மழை ஜனவரி 1 வழங்காட்டுமே தொடரும் சொல்லி இது செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இவங்க காரணம் இருக்க போகிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. திரும்பி விலகி போன புயல் திரும்பி வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்